ஹாய் சொல்லுமா. வணக்கம், நான் தாமரை மனோ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வந்து சீரக சம்பா அரிசி வச்சு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கறி வந்து 1.5 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். இந்த 1.5 கிலோ மட்டனு 1.5 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அது ரெண்டு பார்த்துங்க. நம்ம தேவை வந்து இப்போ வந்து கறியை வந்துட்டு நம்ம சிக்கன்னா அப்படியே போட்டு தள்ளி போடலாம். நம்ம மட்டன் போது நம்ம வந்து கொஞ்சம் வேக்காடு கொடுத்துட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மெத்துன்னு. அதனால் நம்ம வந்து ஒரு குக்கரில் 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இந்த கறியை எடுத்து போட்டுக்குவோம். அது கூட தேவையானது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம கறி போட்டுக்கலாம். கறி போட்டுட்டு நல்லா வந்துட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும், இந்த கறி இதுக்கு கறிக்கோசரம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அது போட்டோம்னா நமக்கு வந்துட்டு அந்த உப்புலாம் கொஞ்சம் வெந்த நல்லா அந்த கறியில் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் இதெல்லாம் உப்பும் மஞ்சள் பொடி இதில் போட்டு வேக வைக்கிறது. போட்டுட்டு இது வந்துட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி போடலாம். ஏன்னா அதுலேயும் நம்ம அந்த கொழுப்பெல்லாம் இருக்கிறதுனால வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும். அது நல்லா தண்ணி விட்டதுனால நல்லாயிருக்கும். இது நல்லா பெசரி கொடுத்துட்டு நம்ம குக்கர் லாக் பண்ணி நம்ம வேக போட்டுருவோம். நம்ம அரிசியை வந்து நல்லா வந்துட்டு கழுவிட்டு நல்லா ஒரு 3/4 ஹவர் ஊற வச்சுக்குவோம். அரிசி ஊற வச்சுட்டு செய்யும்போது நம்ம சீக்கிரம் வெந்துடும். நமக்கு கறி வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அரிசி ஊற வச்சுக்குவோம். அரிசி ஊற வச்சுட்டு இப்போ நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு தேவையானது ஒரு 4 லவங்கம், 4 பட்டை, ஒரு 4 லவங்கம், இது ஏலக்காய் போட்டுக்குவோம். போட்டுட்டு அதுக்கு தேவையானது நம்ம வந்து 400 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம். பிரிஞ்சியில் ஒரு 2 போட்டுட்டு 400 கிராம் வெங்காயம் போடுவோம். இந்த வெங்காயம் நல்லா பொன்வருவில் வதங்கட்டும். பொன்வருவில் வதங்கினா தான் வந்து அந்த பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு. நல்லா வதக்கி கொடுங்க. இது இப்போ நல்லா பொன்வருவில் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கி விடுவோம். அதுக்கு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கறியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டால் போதும். இது ஒரு 200 கிராம் தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி மல்லி போட்டுக்குவோம். மல்லி போட்டுட்டு நம்ம கூடவே புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுப்போம். இப்போ இதுக்கு தேவையானது ஒரு 3 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். போட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுப்போம். வதக்கி கொடுக்கலாம். கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான தயிர் ஊற்றுவோம். இப்போ இந்த கறி வேக வச்சுக்கிற கறி போட்டுருவோம். கறியை போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்துருவோம். கறி நல்லா வெந்திருக்குது, நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து நம்ம வந்துட்டு தண்ணி வந்து நம்ம வந்து இதுக்கு சூடான தண்ணி கொதிக்க வச்சு தான் ஊற்ற போகிறோம். கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றும் போது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வைப்போம். இப்போ வந்து ஒரு 300 கிராம் தயிர் ஊற்றிக்கலாம். அதுக்கு தயிர் ஊற்றி நல்லா கலரி கொடுத்துருவோம். இப்போ தண்ணி வந்து 1க்கு 1.5 நீட்டு நம்ம வந்து 1.5 கிலோ அரிசிக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சோம்னா நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அரிசி நல்லா ஊற வச்சுருக்கோம், கறியும் நல்லா வேக வச்சுருக்கோம். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்குது. நம்ம அரிசி போடுவோம். இது சீரக சம்பா அரிசின்றதுனால குயிக்காக சீக்கிரமாக வெந்துடும். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம மட்டன் பிரியாணிலாம் செய்யும்போது சீரக சம்பா அரிசியில் செய்யும்போது சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக கொஞ்சம் சாப்பிட்லான்னு நினைக்கிறவங்க கூட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும். அதுக்கு தான் இந்த சீரக சம்பா வச்சு நம்ம செய்கிறது மட்டன் பிரியாணிக்கு.
நல்லா அரிசி போட்டு நல்லா கலரி கொடுத்துக்குவோம். கலரி கொடுத்துட்டு அதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்குவோம். நம்ம ஏற்கனவே புளிப்புக்கு தயிர் போட்டிருக்கோம். தயிர் போட்டாலும் ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 3/4 வேக்காடு வேகட்டும். இப்போ கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 3/4 வாசி வெந்துடுச்சு சாதம். நல்லா 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கலரி கொடுத்துட்டு நம்ம டம் போடும்போது நல்லா இதுவாக போடணும். டம் போடும்போது இப்போ நம்ம டம் போடும்போது 2 கொட்டாங்குச்சி நல்லா எரிய வச்சு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிடுவோம். நெய் ஊற்றிட்டு நம்ம டம் போட்டோம்னா டம் போட்டு வச்சுடுவேன். நல்லா அந்த வீடே நல்லா கமகமான்னு மணக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது நல்லா பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும், கமகமான்னு வாசனை. இந்த மாதிரி நீங்களும் டம் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 20 நிமிஷம் டம் போட்டுக்குவோம். 20 நிமிஷம் டம் போட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டம் போட்டுட்டு செய்யும்போது. நம்ம விறகு அடுப்பில் செஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் சாதம் நல்லா உதிரி உதிரியாக எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை கூட நீங்கள் ஒரு கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சு நல்லா முட்டை தயிர் பச்சைலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.